செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காம செஞ்சு கொடுங்க. ஆஹா ஓஹோன்னு உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. வாங்க ரெசிபி பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு 3 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் வெல்லம் சரியா இருக்குங்க. அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைய விட்டுறலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை இந்த மாதிரி வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல 1/2 கப்க்கு வெள்ளை ரவை சேர்த்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தேங்காயும் ஒரு 1/2 கப் சேர்த்து நல்லா 2 ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்ல நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது உள்ள சேர்த்து கொஞ்ச நேரம் கலர்னீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாகிரும். இந்த அளவுக்கு திக்கான உடனே நல்லா வெள்ளைப்பாகு சூடா உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 5-6 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். அதுவும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே இந்த அளவுக்கு திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரா ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.